இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ மதுரைக்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய கள அரசியல் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்வையிடுறதுக்காக போயிருக்காங்க. அங்க இருந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் செல்லூர் ராஜு வந்து சில குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அப்புறம் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பத்தியெல்லாம் பேசுறதுக்காக இன்னைக்கு அரிசியோட முன் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். மதுரைக்கு போயிருக்காரு முதலமைச்சர். ஏற்கனவே திருநெல்வேலிக்கு போனாரு, இருட்டுக்கடை அல்வா தின்னாரு, அந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தர நாசமத்து நிக்குது. இங்கே இப்போ மதுரைக்கு போயிருக்காரு. என்ன பண்ண பிளான்? மதுரை உங்களுக்கு அழகிரி கையில் இருந்த வரைக்கும் ஓரளவு பெட்டராக இருந்தது. திமுக மதுரை திமுக அழகிரி கையில் இருந்த வரைக்கும் ஆட்சியில் அவங்க இருந்தாங்கன்னா மதுரை கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்துருவாங்க. மதுரை வந்து அழகிரி கையில் இருக்கும்போது தானங்க அடாவடித்தனம் ஓவரா இருந்து ரவுடிசம் இல்லை உங்களுக்கு அடாவடித்தனம் ரவுடிசனத்தெல்லாம் தாண்டி மதுரையுடைய வளர்ச்சி திட்டங்கள் எங்கேயுமே வந்து தடைபட்டு நிற்காது. அதில் வந்து ரொம்ப துரிதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல அழகிரி நிர்வாகிகளாக கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருந்தார். சரி, ஸ்டாலின் கையில் எப்போ திமுக போச்சோ, அழகிரி எப்போ ஓரம் கட்டப்பட்டாரோ அன்னையிலேருந்து திமுக ஆட்சி வந்ததுன்னா மதுரையில் ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறத இந்த 4 வருட ஆட்சி தெளிவாக காட்டிடுச்சு. ஒரு திட்டமும் நடக்கும். மேயருக்கும் அமைச்சருக்கும் சண்டை, அதனால மேயருடைய கணவரை வெளியில் இது பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு மாநகராட்சி கூட்டம் நடக்குது. மாநகராட்சி கூட்டத்தை விட்டுட்டு கவுன்சிலர் எல்லாம் வந்து முதலமைச்சரை வரவேற்கிறதுக்கு வந்து அமைச்சர்கள் கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொன்னால், இப்போ மாநகராட்சி கூட்டத்தை விட நீங்கள் அமைச்சர்கள் கூட்டம் தான் பெரிய கூட்டமா? முதலமைச்சருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? முதலமைச்சருங்க திமுகவுடைய பொதுக்குழுக்கு போறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். சரி, திமுகவுடைய பொதுக்குழுக்கு போகிறதுக்கும் நீங்கள் வந்து மாநகராட்சி கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் என்ன அவசியம் இருக்கு? மாநகராட்சி கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறதுனால மதுரைக்கு என்ன திட்டங்கள் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க? நாங்கள் பொதுக்குழுவில் அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணுவோம். பொதுக்குழுவில் என்ன பண்ண போறாங்க தெரியுமா? உதயநிதிக்கு பாராட்டு, விளையாட்டுத்துறையை மேம்படுத்திய உதயநிதிக்கு பாராட்டு, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு, கொலை கொள்ளை கற்பழிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கண்ட முதலமைச்சருக்கு பாராட்டு. நிரந்தர தீர்வா? ஆமாமா. எப்படி ஞானசேகரன் நாட்களில் காலேஜுக்குள்ள அனுப்பி வைக்கிறது, அதுதான் தீர்மானம் போட போறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 முக்கிய தீர்மானங்கள் போகிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்னெல்லாம் வந்து நடக்குதோ, கொலை நடக்குது, கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்குது, பெண்களுக்கு தானே பல்வேறு குற்றங்கள் நடக்குது. ஆனால் எதுவுமே இல்லை, 4 ஆண்டுகளில் சிறப்பும் சீருமாக ஆட்சியை நடத்தி விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை 4 தீர்மானங்கள் போடுறதுக்காக இந்த பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. இதுக்கு பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் அவருடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து இதை எழுதுங்க, இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க துரைமுருகன் சொன்னால் துரைமுருகன் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. அது ஒரு தீர்மானமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு எதுக்கு மதுரையில் நீங்கள் பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தி அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி அப்படி மக்கள் எதுவும் குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை. மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ இல்லையா? மக்கள் அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. மதுரையில் சாலைகளில் அவ்வளோ மண் இருந்துச்சு, அவ்வளோ மண் இருக்குது, இன்னுமே இருக்குது. மாநகராட்சிக்கிட்ட அவ்வளோ புகார் கொடுக்கப்படுது, இந்த மண்ணெல்லாம் அகற்றுங்க, இதனால் பல்வேறு விபத்துகள் நடக்குது அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ஏங்க நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு தெருவில் ஸ்ட்ரீட் லைட் ஏரியாலன்னு கார்பரேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னும் இந்த 4 வருஷ பீரியட்ல ஸ்ட்ரீட் லைட் ஏரியாலான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே வரலைங்கிறாங்க மாநகராட்சி. ஆனால் வார்டு படி ஜூரிஸ்டிக்ஷன், மாநகராட்சி ஜூரிஸ்டிக்ஷன் அது, எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேயே அது வரலைங்கிறாங்க மாநகராட்சி தரப்பில். என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிமுக ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே ஒரு மீட்டிங்க்கு இல்லை மக்கள் சந்திக்க போனால் எங்கே போனாலும் அங்கே திமுக நபர்கள் கருப்பு கொடியை காமிச்சிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா மக்களுக்காக. அதிமுக ஆட்சி சரியில்லை அப்படின்லாம் சொல்லி இப்போ போராட்டம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதிமுக எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, இப்போவும் ஒரு எதிர்கட்சியாக ஒழுங்காக செயல்படாமல் அவர் வராரு போறாரு, உடனே செல்லூராஜ் மாதிரியான நாட்களை விட்டுட்டு நீங்கள் ஒரு விளம்பரம் வெத்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு நீங்கள் சுற்றி திரியுறீங்க. இது எப்படி நியாயமா இருக்குமா? மக்கள்கிட்ட நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க? நீங்கள் உங்களுக்கு மதுரை மக்களுடைய மனநிலை புரியலை. மதுரை மக்கள் எப்படின்னா, நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சரி, ஆட்சி பிடிக்கலன்னா அவங்களே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுதான் நடந்தது. 2021 அதான் நடந்தது. சரி, 5 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேக்கு, 5 எம்எல்ஏக்கள் டிஎம்கேக்குன்னு போட்டாங்க. நான் மதுரையில் தான் எனக்கு வாக்குரிமை இருந்தது. மதுரை வடக்கில் தான் அப்போ எனக்கு வாக்குரிமை இருந்தது. 5 எம்எல்ஏக்கள் திமுக, 5 எம்எல்ஏக்கள் அதிமுகன்னு வாக்களிச்சிருந்தாங்க. இப்போது திமுக ஆட்சி எப்படி இருக்குங்கிறது அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைங்க, டைட்டில் பார்க் அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, அதை செய்யலன்னு சொல்லி செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், 10 வருஷமா அதிமுக ஆட்சியில் இருந்தீங்கல்ல, ஏன் உங்களுக்கு அந்த சிந்தனை வரல? அந்த சிந்தனை ஸ்டாலினுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். அதை செயல்படுத்துறதுக்கு இங்க மத்திய அரசாங்கம் சில விஷயங்களை அவங்களும் இன்வால்வ் பண்ணணும், நிதி கொடுக்கணும். டைடல் பார்க்குக்கு உங்களுக்கு வந்து நிலத்தெல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லி இதே முதலமைச்சர் தான், நிலம்லாம் நாங்கள் கையகப்படுத்திட்டோம்னு சொல்லி இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார்.
சட்டமன்றத்தை சொல்லி ஒரு 6 மாசம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மாசத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. அந்த துறையினோட அமைச்சர் யாரு? பிடிஆர் தானே? ஆமா. பிடிஆர் கிட்டே என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. பிடிஆரை வந்து ஓரம் கட்டி வச்சிருக்காங்க மதுரையில. அதனால மதுரையோட மேயர் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. கேட்கிறேன், பிடிஆர் ஓரம் கட்டினது மக்களா திமுகவா? திமுக தான் ஓரம் கட்டியிருக்காங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க எதிர்க்கட்சிகள் திமுக எதிர்த்து போராடணுமா, இல்ல மதுரை மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல் புரியும்னு சொல்லி அமைதியா கடந்து போகணுமா? ஏன் எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டீங்க? போராடிட்டு தான் இருக்காங்க. போராடலன்னு சொல்ல முடியாது. ஆர்பி உதயகுமார் தலைமையில போராட்டம் நடக்குது. செல்லூராஜ் அவர்கள் தலைமையிலும் போராட்டம் நடக்குது. அதே மாதிரி ராஜலப்பா அவர்கள் தலைமையிலும் போராட்டம் நடக்க தான் தெரியுது. போராட்டலாம் சொல்லல. இப்போ வந்து முதலமைச்சர் வராருங்கிறதுக்காக புதுசா ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மதுரையில. பாருங்க, மக்களுக்காக ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, மக்களுக்காக ரோடு போட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. நான் ஒரு புகார், ரோடு போடலன்னு, நான் எங்க ஏரியால ரோடு போடல, ரோடு போடுங்கன்னு புகார் கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. இப்போ நான் அங்க இருந்து காலி பண்ணி வந்தாச்சு. இப்போ வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்களான்னு விசாரிச்சா ஒரு மண்ணு கூட வரலங்கிறாங்க. அந்த லட்சத்துல இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் அப்படி நடந்துட்டு இருக்கு. சரி, அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து புதுசா ரோடெல்லாம் போட்டு முதலமைச்சருக்கா, அதுவும் வெள்ளைக்குடி வேந்தர் வந்து வராரு. அதனால வந்து வெள்ளைக்குடி வேந்தர்ல வெள்ளை மனசு கொண்ட ஒரு வேந்தர். வெள்ளைக்குடி வேந்தங்க. பிரதமர் மோடியை பார்த்தா சீட்டுச்சில் போய் உட்காந்துட்டு, ஐயா சாமி நிதியை விடுவிச்சிருங்க, நிதியை விடுவிச்சிருங்க. எந்த நிதியை? உதயநிதியை விடுவிச்சிருங்க. சரி, இதுதான் வந்து இதை சொல்றதுக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்து டெல்லியில வந்து நிதியை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பொதுக்கூட்டம், இந்த பொதுக்குழு உதயநிதி காப்பாத்துறதுக்காக அவர் வந்து மோடி கிட்ட சரணடைஞ்சிட்டு அப்படியே வச்சுப்போம். இப்ப கூட்டணிக்குள்ள வருவோம். அதிமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கு. எங்க பாமக அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேமுதிக எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், அது கடமைன்னு சொல்லி சுத்திட்டு தெரியுறாங்க. இதே பிரச்சனை திமுக ஏற்பட்டிருக்கு. கமலுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா மதிமுகவுக்கு எங்களுக்கு திமுக வந்து சீட்டு கொடுக்கல, ஆனா கொடுக்குற வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்னைக்கு அதை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி துரை வைகோ அழுகாத குறையா கெஞ்சிருக்காரு, புலம்பிருக்காரு. அப்போ அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, ஏன் இங்க இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் ஊடகம் எதுவுமே அதை பத்தி பேச மாட்டாங்க? எப்படி பேசுவாங்க? 200 ரூபாய் கைகூலிகளா இருக்கும்போது எப்படி பேசுவாங்க? நீங்க பேசாம வேற ஏதாவது டாபிக் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபோன் பரிசா வந்து நிற்கும். அதை திமுக டார்கெட் பண்ணி பேசுனீங்கன்னா ஐபோன் கூட வராது உங்களுக்கு. சரி, இப்போ நீங்க சர்வேலாம் எடுத்தனால கேட்குறேன், களத்துல மதிமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன? மதிமுக என்னை பொறுத்த திருச்சி, அதே மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர், அந்த 3 மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். திருச்சியில மதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓரளவு. ஆனா ஏன் வாக்கு கொடுத்து எம்பி சீட்டு கொடுக்குன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு ஏன் திமுக மழுப்புறாங்க? என்ன ரீசன்? அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அதுல வைகோ தெளிவா சொன்னாரு, எனக்கு போறேன்னு கூட தான் சொன்னாரு அவரு. இல்ல, அவர் வைகோ வந்து அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொன்னாரு, எனக்கு எம்பி சீட் கொடுக்க மாட்டாங்க, என்னுடைய கணக்கு வேற, நான் எம்பி சீட் எதிர்பார்க்கல, என்னுடைய கணக்கு வேற, அதனால எம்பி சீட் கொடுக்கலங்கிற காரணத்துக்காக கட்சி தொண்டர்கள் யாரும் திமுகவை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு வைகோ தான் சொன்னாரு. சரி, அதே பாமக நடக்கக்கூடிய அப்பா புள்ள சண்டை இங்க இது மதிமுக இல்லைங்க. இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, மதிமுகவுடைய முதன்மை செயலாளருக்கு மதிமுகவுடைய மற்றொரு நிர்வாகிக்கும் இருக்கிற அந்த ஒரு மோதல் ஏற்கனவே நடந்துட்டு இருந்ததில்ல. அந்த துரை வைக்க ஒருத்தர் ஒரு கையை பிடிச்சி குலுக்குறாங்க. அந்த மோதலுடைய இன்னொரு பரிமாணம் இது. ஏன்னா அந்த நபர் வந்து பாண்டிச்சேரியில இவருக்கு முன்னாடியே ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. வைகோவுடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்க வேண்டும், அவருக்கு வந்து திமுக தரப்புல இருந்து சீட் கொடுக்காதது வருத்தம் அளிக்கிறதுன்னு அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. நீ மட்டும் எப்படி பேட்டி கொடுக்கலாம், நானும் லைம்லைட்ல இருக்கணும்ல, இப்ப நானும் பேட்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இது வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட. ஓகே, இது இவங்க தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா திமுக ரொம்ப வருஷமா மதிமுக திமுகவுடைய ஒரு கொத்தடிமையா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு மனசாட்சிக்காகவது, ஒரு நேர்மைக்காகவது, அந்த ஒரு பாசத்துக்காகவது ஒரு சீட்டை கொடுத்தா என்ன குறை? ஏன் தகுதி இழந்துருச்சா மதிமுக? உங்களுக்கு சீட்டு கூட தகுதி இல்லாத. உங்களுக்கு வந்து மொத்தம் 4 சீட்டு தான் திமுகவால எடுக்க முடியும். 5வது சீட்டுக்கு அவங்க வந்து இன்னொருத்தரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தேர்தலில் போய் முடியும். அவங்களுக்கு ஒரு எம்பியை தேர்வு பண்ணுறதுக்கு 34 எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் அவசியம். புரியுது. உங்களுக்கு வந்து கூடுதலாக வாக்குகள் கிடைக்கும்னா ஒன்று எதிர்கட்சியில இருந்தால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எம்எல்ஏக்களை. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் தரப்புல இருந்தால் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க தான் இப்போ போக்கிடம் இல்லாமல் இருக்காங்க. என்டிஏல இருக்கலாமா, இல்லை தாவேக்கால விஜயோட போய் சேர்ந்துடலாமா? அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் கேட்டிங்கன்னா விஜய் பரவாயில்ல, விஜயோட போய் சேர்ந்துடலாம், விஜய் நல்லா பண்ணுவார். நம்ம வந்து இவர் சிட்டிங் சிஎம்மா 3 முறை இருந்திருக்காரு, இவர் வந்து விஜய்க்கு ஜூனியராக போய் சேரணுங்கிறாங்க அவங்க நிர்வாகிகள். எந்த அளவுக்கு அந்த கட்சி அவங்க அந்த நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் இல்லையே. ஸோ அப்படி அந்த 4 எம்எல்ஏக்களை வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு புதுசாக நீங்கள் வந்து 30 எம்எல்ஏக்கள் கூடுதலாலாம் நீங்கள் எடுக்க முடியாது. அப்போது
உங்களுக்கு இன்னும் இருக்கிற 4 எம்பி போஸ்டுகளை அப்படியே தக்க வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதில் 3 பேர் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத திமுக முடிவு அப்போ பண்ண. காங்கிரஸ் கேட்டாங்க, கேட்டதுக்கு தான் முடியாதுன்னு இருக்காங்க. பிசிகா கேட்கவே இல்லைங்க, காங்கிரஸ் கேட்டாங்க. காங்கிரஸ் கேட்டதுக்கு முடியாதுன்னு இருக்காங்க. செல்வ பிறந்தகை கிட்ட காங்கிரஸ் மேலிடம் வந்து பேசியிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு எம்பி சீட் ராஜ்யசபா சீட் கேளுங்க, யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வந்து நியமனம் பண்ணிக்கலாம், நம்ம யாரையோ ஒருத்தர் வந்து ராஜ்யசபா எம்பியா தமிழ்நாட்டில இருந்து எலெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு அது ஒரு செல்வாக்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்வ பிறந்தகை என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கடைசி நேரத்தை திமுக கேட்டா திமுக எப்படி கொடுப்பாங்க, அது அவங்களுடைய கட்சி விஷயம், நம்ம தலையிடக்கூடாது, நமக்கு லோக்சபா எலெக்ஷன்ல அதிகமா சீட் கொடுத்துட்டாங்கல்ல, அதோட விட்டுறணும், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி மேலிடத்துக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது காங்கிரஸோட கட்சி தலைவரா அவர் வந்து குரல் கொடுக்காம திமுக தேசிய கட்சியா அவர் வந்து பேசியிருக்காரு. திமுகவுடைய அங்கமா ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கிற முன்னாள் தலைவர் ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க டெல்லிக்கு வாங்க, செல்வப்பிரதங்க மேல இருக்கிற புகார் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம், என்னென்ன புகார் இருக்கு என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. சவுக்கு நம்பர் வேணும்னா நான் கொடுக்குறேன், சவுக்கு கிட்ட கேட்க சொல்லுங்க. சவுக்கு தான் செல்வப்பிரந்தையோட கக்கு சூழல் முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு வந்து செல்வப்பிரந்தைக்கு அகைன்ஸ்டா தேர்தல் என்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நம்ம ஏங்க ஏற்கனவே உதயநிதி எதிர்த்து நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்காக சேப்பாக்கம் காத்துட்டு இருக்காங்க மக்கள். சவுக்கு வருவார் காத்துட்டு இருக்காங்க. அவர் யார் பக்கம் யாரை எதிர்த்து நின்னாலும் சீமான் அவர்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாரு சீமான் அவர்கள் சவுக்கு தேர்தலில் நின்னா ஆதரவு நான் கண்டிப்பா ஆதரவு பண்ணாரு. அதனால எங்க நிக்க போறாரு சீமான் அவர்கள் ஆதரவு இருக்கா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட், பொறுத்தும் பார்ப்போம் பிரதர். திமுக கூட்டணியிலும் இங்கே சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கு. பாஜக கூட்டணி, அதிமுக உங்களுக்கு அதிமுக கூட்டணியில சலசலப்புலாம் இல்லை, பாஜகவோட கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்மா போயிட்டு இருக்காங்க. இப்ப செய்தி ஊடகங்கள் இப்பவும் அதானே போட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவங்க அலைன்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பாமக உள்ள வந்து அவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது அப்பா மகனுக்குள்ள இருக்கிற ஒரு முரண்பாடு, அது முரண்பாடு. நாளைக்கே வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒருத்தர் கூட பார்த்து பேசிக்கிட்டாங்கன்னா அது சால்வ் ஆயிடும். தேமுதிகால வந்து உங்களுக்கு பக்கத்துல போக முடியலையோ, வழி தெரியலையோ? இல்ல, உங்களுக்கு வந்து அவரு கம்ப்ளீட்டா சென்னை பேஸ்ட்ல தங்க ஆரம்பிச்சுட்டாரு. யாரு? அன்புமணி ராமதாஸ். ரைட். ராமதாஸ் அவர்கள் தயாரம் தோட்டத்தை தாண்டி வெளியில வர்றதுக்கு இல்ல. புரியுது. அதனால 2 பேருக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்குதான் அவர் பாலு தரப்புல இருந்து வழக்கறிஞர் பாலு தரப்புல இருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 2 நாள்ல நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தேமுதிக தரப்புல இருந்து ராஜ்யசபா சீட் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சுதீஷ் அவர்களை டெல்லிக்கு அனுப்பணும்னு பேசிட்டு இருக்காங்க. சுதீஷ் அவர்கள் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாருடைய டெசிஷனும் என்னங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் மாவட்ட செயலர் எல்லாரையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2 தான் இருக்குது, 2 வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலாமா வேணாமுங்கிற முடிவு பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஸோ அதனால் தேமுதிகவும் எனக்கு தெரிஞ்சு வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ரைட், பொறுத்தும் பார்ப்போம் பிரதர், எப்படி எந்த மாதிரி கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் யுக்திகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.